எப்பா, நான் என்ன செய்கிறது தேவனுக்கு சித்தம்ப்பா. என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? ஒரு ஊரில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்தாராம். அவர்கிட்ட இல்லாத வசதியே இல்லையாம். அவர்கிட்ட ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு நாய் இருந்ததாம். அந்த நாயோட சிறப்பம்சமே அது தண்ணி மேலே நடக்குமா. ஒரு நாள் அவர் என்ன பண்ணாரா, தன்னுடைய நண்பரையும் வேட்டைக்கு அழைத்தாராம். தன்னோட நண்பர்கிட்ட அந்த நாயோட திறமையை காட்டி ஆச்சரியப்படுத்தணும்னு நினச்சாராம். அவங்களும் அதே மாதிரி ஒரு ஏரிக்கு போனாங்களாம். கோடீஸ்வரர் ஒரு வாத்தை சுட்டாராம். அது ஏரியோட நடுவில் விழுந்துச்சான். உடனே அவர் தன்னோட நாயை பார்த்து சொன்னாராம், போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த நாய் மின்னல் வேகத்தில் ஓடி தண்ணி மேலே நடந்து போய் வாத்தை தூக்கிக்கிட்டு மறுபடியும் தண்ணி மேலேயே நடந்து கரைக்கு வந்துடுதான். நண்பர் இதை பார்த்து எதுவுமே சொல்லலையாம். கோடீஸ்வரர் மீண்டும் மீண்டும் வாத்தை சுட்டாராம். நாய் ஒவ்வொரு முறையும் தண்ணி மேலே நடந்து போய் வாத்தை தூக்கிட்டு வந்ததாம். ஆனாலும் அவருடைய நண்பர் மௌனமாகவே இருந்தாராம். கடைசியில் பொறுமை இழந்த கோடீஸ்வரர் சொன்னாராம், என்னப்பா இப்படி அமைதியாக இருக்க, என் நாய்கிட்ட ஏதாவது வித்தியாசத்தை கவனிச்சியா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த நண்பர் சாதாரணமாக சொன்னாராம், ஆமாப்பா கவனித்தேன், உன் நாய்க்கு நீச்சல் தெரியாது போல், அதான் தண்ணி மேலே நடக்குது அப்படின்னு சொன்னாராம். நாமும் கூட பல நேரங்களில் அந்த நண்பரை போல தான் இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை எத்தனையோ அற்புதங்களை செய்தாலும் அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்காம ஏதோ ஒரு குறையை தேடி பிடிச்சி அதற்காக வருந்தி கொண்டே இருப்போம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் குறைகளை தேடுவதை விட்டுட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆச்சரியமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்ல பழகுவோம். ஸ்தோத்திரம் செய்வதை தகும். ஆமேன்.